Praise the Lord. Hallelujah. Stotram. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Tonight we are going to meditate on backsliding. இன்றைக்கு நாம் பின்மாற்றத்தை குறித்து தியானிக்க போகிறோம். Backsliding may be an end in some lives. பின்மாற்றம் சிலருடைய வாழ்க்கையில் அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். But in some people's life, backsliding itself has become a new start for another part of a glorious life. ஆனால் பின்மாற்றம் அடைந்த மற்றொரு பிரிவினருடைய வாழ்க்கையை அது ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வரலாம். Backsliding should never come in our life. பின்மாற்றம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. But if at all it comes, ஆனால் அது எப்படியாவது வந்துவிட்டால், we should not think that is the end of our spiritual journey. நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தின் முடிவு என்று நாம் ஒருபோதும் அதனை நினைத்து விடக்கூடாது. People can come out of backsliding. ஜனங்கள் பின்மாற்றத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள். God helps us to come again. மறுபடியும் வரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். Lord Jesus Christ has laid down his life for that also. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை சிந்தி இருக்கிறார். Jesus welcomed not only freshers, but he welcomes those people who comes out from backslidings too. புதிதாக வருகிற ஜனங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல, பின்மாற்றத்திலிருந்து வருகிற ஜனங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So if at all it happens that you are in such a state today, சில வேளைகளிலே நீங்கள் இன்று அந்த சூழலில் இருந்தால், do not worry. அதை குறித்து கலங்க வேண்டாம். Please look at our Lord. நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். Don't hesitate to do that. அதை செய்யும்படியாக வெட்கப்பட வேண்டாம். Lord Jesus is loving you. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். He wants you. அவர் உங்களை வேண்டும் என்று கேட்கிறார். He will help you to come out of all such backslidings. இந்த எல்லா பின்மாற்றங்களிலிருந்தும் மீண்டு வரும்படியாக அவர் உதவி செய்வார். So tonight we are going to learn about that. இன்றைக்கு ராத்திரியிலே நாம் அதனை குறித்து தியானிக்க போகிறோம். I want to speak this to you in two parts. ரெண்டு பகுதியாக நான் இதனை சொல்ல விரும்புகிறேன். First one is the things that makes a backsliding an end. முதலாவது பின்மாற்றம் அடைந்தவனை முடிவுக்கு நேராய் கொண்டு போகிறவைகள். Some people's life, backsliding made it an end to their spiritual journey. சிலருடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அப்படியே முடித்து போட்டது. One best example for this is Judas Iscariot. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யாரென்றால் யூதாஸ் காரியோத். One among the selected 12 in the disciples of Jesus. இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீடர்களில் அவனும் ஒருவன். One among the apostles appointed by Lord Jesus. இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்களில் அவனும் ஒருவன். And a very trustworthy man in the crowd of disciples of Jesus, so Jesus had given the treasury in his hands. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நம்பிக்கைக்கு உரிய சீஷனாய் இருந்தான். அதனால் அவர் அந்த பணப்பையை அவனுடைய கையிலே கொடுத்து வைத்திருந்தார். This Judas Iscariot, he went in a backsliding. இந்த யூதாஸ் காரியோத் பின்மாற்றத்துக்கு நேராக தள்ளப்பட்டான். And he never came out of that backsliding in his life. அவனுடைய வாழ்க்கை அந்த பின்மாற்றத்திலிருந்து அவன் ஒருபோதும் மீண்டு வரவில்லை. That was the end of his spiritual journey as well as the end of his life in this world. அவனுடைய அந்த பின்மாற்றம் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முடிவாக இருந்தது, இந்த உலக வாழ்க்கைக்கு முடிவாக மாறினது. So first this Judas Iscariot developed a different opinion about Jesus in his mind. இங்கே யூதாஸ் காரியத்தை பற்றி பார்க்கும்போது அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை அவனுடைய இருதயத்திலே வந்தது. He was with Jesus. அவன் இயேசுவோடு கூட இருந்தான். He
he witnessed all the works and ministries of Jesus Christ. இயேசு கிறிஸ்து செய்த எல்லா ஊழியங்களுக்கும் அவன் ஒரு சாட்சியாக இருந்தான். He listened to all the teachings of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா போதனைகளையும் கவனித்தான். One incident happened in the life of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. We read it in the Gospel of John chapter 12 verses 4 and 5. அதனை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். In Bethania, பெத்தானியா தேசத்திலே the family of Mary, Martha and Lazarus gave a feast to Jesus Christ. அந்த பெத்தானியா தேச நாட்டிலே அந்த லாசரு, மரியாள், மார்த்தாள் அவர்கள் இயேசுவுக்கு ஒரு விருந்து பண்ணினார்கள். In that supper, அந்த விருந்திலே Mary took a pound of very costly oil of spikenard and anointed the feet of Jesus with that oil. அங்கே மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசினாள். She anointed the feet of Jesus with that costly oil and she wiped the feet of Jesus with her hair. அவள் அந்த விலையேற பெற்ற அந்த தைலத்தை இயேசுவின் பாதங்களிலே பூசி அவளுடைய தலைமயிரினால் அதனை துடைத்தாள். The fragrance of the oil filled that house. அந்த அதனுடைய அந்த திரவியத்தினுடைய வாசனை அந்த வீடு முழுவதையும் நிரப்பினது. Everyone was happy. எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். Jesus was happy. இயேசுவும் சந்தோஷப்பட்டார். Mary was happy. மரியாள் சந்தோஷமாயிருந்தாள். Only one man took this incident in another way. ஆனால் ஒரே ஒரு மனிதன் தான் இந்த சம்பவத்தை மற்றொரு கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டார். We read it in the verses 4 and 5. நாம் அதனை 4 மற்றும் 5 வசனங்களிலே வாசிக்கிறோம். But one of his disciples, Judas Iscariot, Simon's son, who would betray him, said, "Why was this fragrant oil not sold for 300 denarii and given to the poor?" அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். So he thought this anointing of oil at the feet of Jesus is a wasted thing. அவன் நினைத்தான் இயேசுவின் பாதத்திலே பூசப்பட்ட இந்த தைலம் அது வீணாக போனது என்று. This Mary should have sold that and make money out of that and should have helped the poor. அவன் நினைத்தான் இதனை மேரி விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என. So he just pronounced that word in the midst of all the people. அவன் இந்த வார்த்தையை மற்ற ஜனங்களிடத்திலே அவன் சொன்னான். So Jesus replied him. இயேசு அவனுக்கு பதில் சொல்லுகிறார். Let her alone. அவளை விட்டுவிடு. She has kept this for the day of my burial. என்னுடைய அந்த அடக்கம் பண்ண நாளுக்காக இதை வைத்திருந்தாள். So God said, this is a type of worship she has done on me. அவள் இயேசு சொன்னார் இவள் ஒரு விதமான ஆராதனை எனக்கு செய்தாள். You Judas, you are not understanding the value of this very work that Mary has done. யூதாசே மேரி செய்த இதனுடைய மதிப்பு உனக்கு தெரியவில்லை. The poor are always with you. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் You இருக்கிறார்கள். can help the poor any time. நீங்கள் ஏழைகளுக்கு தரித்திரருக்கு எப்போது வேண்டுமானாலும் But உதவலாம். I won't be with you always. நான் எப்போதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன். I won't be with you always in flesh. நான் மாமிசத்திலே எப்போதும் உங்களோடு இருக்க மாட்டேன். So this is an opportunity grabbed by Mary to anoint my feet. இது மேரிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு என்னுடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணபடியாக. She used that opportunity. அவள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாள். She worshipped God. அவள் தேவனை ஆராதித்தாள். She hailed Jesus. அவள் இயேசுவை நேசித்தாள். She manifested the love that she had for Jesus. இயேசுவின் மேல் இருந்த அந்த அன்பை அவள் வெளிப்படுத்தினாள். But this Judas Iscariot, always he was thinking everything in terms of money. ஆனால் இந்த யூதாஸ் காரியோத் எல்லா காரியங்களையும் அந்த பண நோக்கத்திலே பார்க்கிறான். See, this is a great worship and sacrifice. இது ஒரு நல்ல ஆராதனை, ஒரு நல்ல தியாகம். But he is looking it in a way of like business thought. அவன் ஒரு வியாபார நோக்கத்திலே அதை கண்ணோக்கிறான். Because he was filled with such thoughts. ஏனென்றால் அவனுடைய இருதயம் அதனால் நிரம்பி இருந்தது. So this thing is the first stumbling block that
Judas Iscariot had on Jesus. இந்த காரியம் தான் அவன் இயேசுவின் மேல் வைத்திருந்த அபிப்பிராயத்தின் மேல் ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்தது. I think it this way. நான் இதனை இந்த விதத்திலே நினைக்கிறேன். Judas is always observing the words and the deeds of Lord Jesus Christ. அவன் யூதாஸ் இஸ்காரியோத் எப்போதும் இயேசுவுடைய சிந்தனையும் வார்த்தைகளையும் கவனிக்கிறவனாய் இருந்தான். Once while Jesus fed people above 5,000 with 5 loaves of bread and 2 fishes, ஒருமுறை இயேசு 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த போது, these disciples were serving the party. அந்த சீஷர்கள் அவர்களுக்கு விநியோகித்தார்கள். And after the feast was over, அந்த விருந்து முடிந்த பின்பு these disciples, they were just sitting and they were not concerned about the wasted food there. இவர்கள் அந்த மீதம் இருந்த உணவை குறித்து அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. But Lord Jesus condemned them. இயேசு கிறிஸ்து அவர்களை கண்டித்தார். And made them to take every food in baskets. மீதி இருந்த எல்லாவற்றையும் கூடையிலே சேர்க்கும்படியாக கட்டளையிட்டார். So they collected all the left out foods and they filled 12 baskets of food. மீதம் இருந்த அப்பங்களை சேர்த்து அவர்கள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். So I think Judas had a very high opinion on Jesus in that deed. அந்த செயலின் மூலமாக யூதாசுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கலாம். Oh, my master Jesus will not waste anything. என்னுடைய எஜமான் இயேசு எதையும் வீணாக்குறவர் அல்ல. And he won't allow us also to waste anything. அவர் எங்களையும் நாங்களும் எதையும் வீணாக்குகிறதை அவர் அனுமதிக்கிறவர் அல்ல. So in that same view, now he is viewing this incident that happened in Bethany. அவன் அதே கண்ணோட்டத்தில் தான் இங்கே பெதனியில் நடக்கிற இந்த சம்பவத்தையும் பார்க்கிறான். So he thinks, அதனால் அவன் நினைக்கிறான், oh, Jesus was concerned about that waste food that day. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த மீதம் இருந்த உணவை குறித்து கண்ணோக்கமாய் இருந்தார். But now I see a very costly item is being wasted on his feet. இங்கே ஒரு மிகவும் விலையேறப்பட்ட அந்த பொருள் அவருடைய பாதத்திலே வீணாக்கப்படுகிறது. Why Jesus is not condemning this act? ஏன் இயேசு கிறிஸ்து இதனை குறித்து கண்டிக்கவில்லை? Why Jesus is simply sitting and accepting all this? இயேசு கிறிஸ்து ஏன் சும்மா உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? So is Jesus talking in double tongue? இயேசு கிறிஸ்து 2 நாக்கோடு பேசுகிறாரா? Oh, why he did spoke like this on that day and now he is just simply silently accepting all these things? ஏன் அன்றைக்கு அதை குறித்து கண்டித்து பேசினவர் இன்றைக்கு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்? So only this fellow got disturbed. அதனால் தான் இந்த மனிதனுக்கு இந்த சந்தேகம் வந்தது. He faltered Jesus in this act. இதன் மூலம் அவன் இயேசுவிடத்திலே அவன் ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தினான். So only he just said that you can make money out of it and serve the poor. Why you are wasting this on his feet? அதனால் தான் அவன் சொன்னான், இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. So he had a stumbling block on this incident. இதன் மூலம் இயேசுவின் மேலுள்ள அபிப்பிராயத்தில் அவனுக்கு ஒரு தடுமாற்றம் வந்தது. That day the backsliding started. அந்த நாளிலே பின்மாற்றம் தொடங்கினது. Now his mind is thinking many things out of many things away from Jesus. இப்போது அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு பல காரியங்களை சிந்திக்க தொடங்கி விட்டான். He is finding fault with Jesus. அவன் இயேசுவின் மேல் ஒரு குறைகளை பார்க்கிறான். He is comparing the words of Jesus and his deeds. இயேசுவுடைய வார்த்தைகளையும் அவருடைய செயலையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். But Jesus was very sincere and very true in his words as in his deeds. ஆனால் இயேசுவோ அவருடைய வார்த்தையிலும் அவருடைய செயலிலும் 100% உண்மையும் சத்தியமும் உள்ளவராய் இருக்கிறார். There is no fault in the part of Jesus in accepting Mary's anointing. மேரி அவருடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணினதில் ஏற்றுக்கொண்டதில் இயேசுவுடைய பாகத்தில் எந்த தவறும் இல்லை. But this fellow could not understand that. ஆனால் இந்த மனிதன் அதனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. Because his mind is filled with business thoughts. ஏனென்றால் அவனுடைய சிந்தை முழுவதும் வியாபார நோக்கத்தில் நிறைந்திருந்தது. His mind is full of money. அவனுடைய சிந்தை முழுவதும் பணம். So he is always thinking in the other way. அதனால் தான் அவன் அந்த நோக்கத்திலே எப்போதும் சிந்திக்கிறான். So now he could have approached Jesus personally and he could have asked about the thing. ஆனால் இப்போது அவன் இயேசுவை தனியாக அணுகி
இதனை குறித்து அவரோடு பேசி இருக்கலாம். He would have explained to him. அவரும் அதனை விளக்கமாக சொல்லி இருப்பார். We know Jesus would speak to people in many parables. நமக்கு தெரியும் இயேசு ஜனங்களிடத்திலே பல ஊமைகளோடு பேசினார். And after that, while he will be sitting with his disciples, அதன் பின்பு அவர் அவருடைய சீஷரோடு உட்கார்ந்தபோது some disciple will ask the meaning of that parable. அங்கே சீஷர்கள் அந்த ஊமைகளுடைய அர்த்தங்களை குறித்து அவரிடத்தில் கேட்பார்கள். And Jesus patiently will explain to them. இயேசு பொறுமையாக அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுவார். He know this act of Jesus. இதுதான் இயேசுவுடைய செயல்பாடுகள். Judas know that. யூதாவுக்கும் அது தெரியும். So he should have approached him and asked for the explanation. அதனால் அவன் இயேசுவை அணுகி அதற்காக விளக்கம் Then he கேட்டிருக்கலாம். could have understand the real things. அவன் சரியான அந்த நோக்கத்தை புரிந்து But கொண்டிருப்பான். he didn't do that. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. He faltered with Jesus. அவன் இயேசுவை தவறாக நினைத்தான். It was a stumbling block for him. இயேசுவிடத்தில் ஒரு நல்ல தடுமாற்றம் அவனுக்கு வந்தது. Do you know what he did? Do you know what he did? அவன் என்ன செய்தான் உங்களுக்கு தெரியுமா? Just after that incident, அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு Mark 14:10 says, மார்க் 14:10 சொல்லுகிறது. Then Judas Iscariot, one of the 12, went to the chief priests to betray him to them. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். As per the record of Mark, மார்க்கிலே பதிவு செய்யப்பட்டுள்ள வசனங்களின்படி this Judas Iscariot approached the chief priest to betray Jesus just after the incident that happened in Bethany. அந்த பெத்தானியாவிலே நடந்த அந்த சம்பவத்தின் உடனே தான் அவன் பிரதான ஆசாரியரிடத்தில் இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியாக கடந்து சென்றான். As he was not in good terms with Jesus in his mind, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவனுடைய மனதில் இல்லாத உடனேயே he got stumbled. அவன் ஒரு நல்ல தடுமாற்றத்துக்குள்ளானான். As soon as he approached the opposition party, உடனே அவன் அந்த எதிராளியிடத்திலே போய் கடந்து சென்று விட்டான். as soon as the incident happened, he went and contacted the enemies of Jesus. அவன் அந்த தடுமாற்றம் அந்த உடனேயே இயேசுவின் எதிராளிகளிடத்திலே சந்திக்கும்படியாக போனான். Instead of approaching Jesus and asking for the true things behind his words and his deeds, அந்த இயேசுவிடத்தில் போய் சரியானவற்றை அவருடைய செயலை பற்றி சரியானவற்றை கேட்பதற்கு பதிலாக he went and approached the wrong persons. அவன் ஒரு தவறான மனிதர்களை அணுகினான். So his backsliding starts in that way. அவனுடைய பின்மாற்றம் இப்படியாக தொடங்கினது. He approached the wrong persons. அவன் ஒரு தவறான மனிதர்களை அணுகினான். So they were looking for such a opportunity. அவர்கள் இப்படிப்பான ஒரு நல்ல வாய்ப்புக்காக They காத்திருந்தார்கள். get caught him. அவர்களை பிடித்துக் They கொண்டார்கள். used him. அவனை பயன்படுத்தினார்கள். So this fellow was a tool in their hands now. இப்போது இவன் அவர்களுடைய கையிலே ஒரு கருவியாக இருக்கிறான். This is what the backsliding happens by this type of stumblings. இப்படிப்பட்ட தடுமாற்றங்களினால் தான் சிலருக்கு பின்மாற்றங்கள் வருகிறது. So the backsliding comes when we compare the words and deeds of our leaders. நம்முடைய தலைவர்களுடைய செயலையும் வார்த்தைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தடுமாற்றங்கள் வருகிறது. We cannot understand the things related to their deeds and their words. அவர்களுடைய செயலும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் பொருத்தமில்லாத போது சில தடுமாற்றம் வருகிறது. They may be right in the sight of God. சில வேளைகளிலே அவர்கள் தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்கலாம். But in our sight we may find faults with them. ஆனால் நம்முடைய கண்ணோட்டத்திலே நாம் குறைகள் கண்டுபிடிக்கலாம். So only people get stumbled in many leaders. அதனால் தான் ஜனங்கள் அவர்களுடைய ஊழியக்காரர்கள் தலைவர்களிடத்திலே தடுமாற்றங்களை காணுகிறார்கள். So we should not try to find faults with anybody. அதனால் நாம் யாரிடத்திலும் குறைகள் கண்டுபிடிக்க கூடாது. We read the Bible. நாம் வேதத்தை வாசிக்க We வேண்டும். hear the word of God preached to us. நமக்கு போதிக்கிற தேவனுடைய வசனங்களை கேட்க வேண்டும். Let us hold on to the word. நாம் வசனத்தை இறுதியாய் இறுக்கி பிடிக்க Let வேண்டும். us try to walk according to the word of God. நாம் தேவனுடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். If we start finding faults with other people, நாம் மற்றவர்களிடத்தில் குறை கண்டுபிடிக்க தொடங்கினால் we will get stumbling in our minds. நம்முடைய சிந்தையிலே நாம் தடுமாற்றத்தை தொடங்கி விடுவோம். Especially the people God has anointed
anointed to lead us. அதிலும் குறிப்பாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்களிடத்தில் குறைகள் கண்டுபிடித்தார். Our leaders are human beings. நம்மளை நடத்துகிறவர்கள் எல்லாருமே மனிதர்கள் தான். So we should not try to find faults out of them. அதனால் நாம் அவர்களிடத்தில் குறைகள் கண்டுபிடிக்க முயற்சிக்க When they கூடாது. deliver a sermon, when they deliver a sermon, அந்த நாள் போதிக்கப்பட்ட அந்த பிரசங்கத்திலே we should not go and try to find out the faults in the sermons. அந்த பிரசங்கத்திலே அந்த போதனையிலே நாம் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. Whatever thing God is speaking to us through him, நமக்கு தேவன் அவர் மூலமாக என்னெல்லாம் பேசுகிறாரோ we should take them for us. அவைகளை நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. We should not get stumbled by the words and deeds of the leaders. நம்மை நடத்துகிறவர்களிடமிருந்து அவர்களுடைய செயல்களோ அவர்களுடைய வார்த்தையிலிருந்தோ எந்த தடுமாற்றத்தையும் நாம் கண்டுபிடிக்க கூடாது. We are not judges appointed to justify them. நம்மை நடத்துகிறவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிற நியாயாதிபதிகள் நாம் அல்ல. God is the judge. தேவனே நியாயாதிபதி. He is the one who has anointed them. அவர் அபிஷேகம் பண்ணினவர் அவர்தான் கேட்பார். So let him do his part. அவருடைய செயல்களை Our செய்யட்டும். God is a very righteous God. நம்முடைய தேவன் மிகவும் நீதியுள்ள தேவன். He never left even Moses in that way. மோசேயை கூட அவர் அப்படியே விடவில்லை. He punished him. அவனுக்கு தண்டனை கொடுத்தார். So he know how to deal with his anointed people. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என அவருக்கு தெரியும். He is the chief shepherd of all the shepherds doing ministry in this world. ஊழியம் செய்கிற எல்லா மேய்ப்பர்களுக்கும் பிரதான மேய்ப்பன் அவர்தான். Hallelujah. Hallelujah. So we should not go to that extent. அதனால் நாம் அந்த நிலைமைக்கு மேலாக நாம் போய் விட கூடாது. We should not step into that area. நாம் அந்த பகுதிக்கு நேராக கால் வைக்க கூடாது. Then what happens? Our soul will be at loss. அப்படி செய்தால் நம்முடைய ஆத்துமா தான் இழந்து போய்விடும். Hallelujah. Hallelujah. So we should be very careful in this thing. நாம் அதனால் இந்த காரியத்திலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். The second thing is, இரண்டாவது காரியம், this man, while he got some disturbance in his mind, he went and approached the wrong persons. இவனுடைய இருதயத்திலே சில குழப்பம் வந்தபோது இவன் தவறான மனிதர்களிடத்தில் போய் அணுகினான். That is the thing that aggravated his backsliding. அதுதான் அவனை அந்த பின்மாற்றத்திற்கு நேராக வழி நடத்தினது. We should be very mindful in this thing also. இந்த காரியத்திலும் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். Never go and approach a wrong person. ஒருபோதும் தவறான மனிதர்களிடத்தில் நாம் போய் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடாது. You may develop some bitterness in your leaders or in your co-believers. சில வேளைகளிலே உங்களுடைய சக விசுவாசிகளிடத்திலோ நம்மை நடத்துகிற போதவர்களிடத்திலோ சில கசப்புகள் நம்முடைய இருதயத்தில் வந்தால், that is human, it may come. அது வரலாம் சில வேளைகளிலே. We should not go and approach the wrong person at that time. அந்த வேளைகளிலே நாம் தவறான மனிதர்களிடத்தில் போய் அவைகளை கொண்டு செல்ல கூடாது. Our mind is wounded by a word from some man of God. சில தேவ மனிதர்களுடைய சில வார்த்தைகளால் நம்முடைய இருதயம் காயப்பட்டிருந்தால், some of his actions might have hurt us. அவருடைய செயல் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம். But for that we should not just go to other type of people. அதற்காக நாம் மற்றவர்களிடத்தில் அதை கொண்டு செல்ல கூடாது. They will make it a very good chance out of it. அவர்கள் அதிலிருந்து ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்துவார்கள். They will just mislead you. அவர்கள் உங்களை தவறாக வழி நடத்துவார்கள். They will put all the unwanted filth and fill it in you. தவறான எண்ணங்கள் தவறான சிந்தைகளால் உங்களை நிரப்புவார்கள். So in any depression, சில கஷ்டங்களிலே, in any bitterness, சில எந்த கசப்புகளிலே, any wrong ideas or opinions, தவறான எண்ணங்களிலோ தவறான சிந்தைகளிலோ, please never go and approach a wrong person. எந்த தவறான மனிதர்களிடத்திலும் போய் அணுக வேண்டாம். We know their ideologies. அவர்களுடைய சிந்தையே வேண்டாம். We know their ideologies. அவர்களுடைய சிந்தைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். We know what all the wishes of them. அவர்களுடைய விருப்பம் என்ன, அவர்களுடைய சிந்தை என்ன, that are all for evil. அவைகள் எல்லாம் தீங்கானவைகள். After knowing all this, why we are approaching such persons? இவைகளை எல்லாம் தெரிந்த பின்பும் நாம் ஏன் அவர்களை அணுக வேண்டும்? In naturally somebody's depression or somebody's stumbling will lead to such way only.
சில வேளைகளிலே சிலர் தடுமாற்றங்களில் இருந்தாலோ கவலைகளில் இருந்தாலோ அந்த வழிகளிலே தான் But செல்லுகிறார்கள். we should be very careful in that. ஆனால் நாம் இதிலே மிகவும் கவனமாய் இருக்க If வேண்டும். we are stumbled or disturbed in anything, நாம் இவைகள் எதிலாவது தடுமாற்றம் வந்தால் we should approach Jesus only. நாம் இயேசுவிடத்தில் தான் அணுக We வேண்டும். should read the Bible only. நாம் வேதத்தை மட்டும் வாசிக்க We வேண்டும். should sit in the feet of Jesus to get a clearance on that. அதை குறித்து நல்ல தெளிவு உண்டாகும்படியாக இயேசுவின் பாதத்தில் அமர வேண்டும். Sometimes it may be a stumbling thought about a word of God. சில வேளைகளிலே தேவனுடைய வசனத்தை குறித்த அந்த தடுமாற்றமாக இருக்கலாம். Something it may be a disturbed thought about some person. சில வேளைகளிலே சில மனிதர்களை குறித்த அந்த சிந்தையாக For இருக்கலாம். any such thing, அப்படிப்பட்ட எந்த காரியமாக you should இருந்தாலும் approach the Lord Jesus Christ only. நாம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அணுக The வேண்டும். Holy Spirit of our Lord will help us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். He will clear the air behind that. அதனுடைய பின்பாக இருக்கிற எல்லாவற்றையும் அவர் தெளிவாக சொல்லி தருவார். So we will not be misled. அதனால் நாம் எந்த தவறும் செய்ய மாட்டோம். We'll get out of that backsliding way. அந்த பின்மாற்ற வழிகளிலிருந்து நாம் மீண்டும் வருவோம். Hallelujah. Hallelujah. So our mind should be a honest mind. அதனால் நம்முடைய சிந்தை ஒரு தெளிந்த We சிந்தையாக should be இருக்கும். honest and we should be sincere. நாம் ஒரு உண்மையாக கனப்பமானவர்களாய் இருப்போம். Anything may come, I will not leave Jesus. எந்த காரியம் வரலாம், நான் இயேசுவை விட மாட்டேன். Let anything come, I will walk in the truth. எந்த காரியம் வந்தாலும் நான் சத்தியத்தின் வழியிலே That நடப்பேன். should be the determination. அதுதான் ஒரு நல்ல தீர்மானம். Then we will not go astray. அப்படி போட்டால் நாம் பின்மாறி போக மாட்டோம். But this man, Judas Iscariot, ஆனால் இந்த யூதாஸ் காரியோத்தோ, Bible says about him, வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. in John 12:6 it is said, யோவான் 12:6 சொல்லுகிறது, he is not caring for the poor, but because he was a thief and had the money box and he used to take what was put in it. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனான படியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். See, it is very clearly written by John. இங்கே யோவானால் அது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. What words Judas Iscariot spoke at the house of Mary of Bethany. அந்த பெத்தானியா பட்டணத்திலே மேரியுடைய வீட்டிலே யூதாஸ் காரியோத் சொன்ன வார்த்தை, He told that she should have sold that oil and she should have helped the poor out of it. அவன் சொன்னான் அந்த நறுமணத்தை அந்த திரவியத்தை விற்று அவன் தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என. But John says he was not concerned about the poor. ஆனால் யோவான் தெளிவாக சொல்லுகிறார், அவன் அந்த தரித்திரரை குறித்து கவலைப்படவில்லை. This fellow is a thief. இந்த மனிதன் ஒரு திருடன். What a word, you see. எப்படிப்பட்ட வார்த்தையை An சொல்லுகிறான். anointed apostle of God. இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியர். The word of God says that he was a thief. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது அவன் ஒரு திருடன். Amen. ஆமென். And also it is written, he had the money box. அவனிடத்தில் அந்த பணப்பை இருக்கிறது. And he used to take what was put in it. அதிலே போடப்படுகிறவைகளை அவன் சுமந்து கொண்டு போகிறான். So this fellow is not a good person. இவன் ஒரு நல்ல மனிதன் அல்ல. So he was always concerned about money. எப்போதும் அவன் பணத்தை குறித்தே கண்ணோக்கமாய் இருக்கிறான். So he would have been a very good person at the time of the anointment as an apostle. அவன் அப்போஸ்தலராக அபிஷேகம் பண்ணப்படும் போது ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்கலாம். But after he got the position of a treasurer, அவன் ஒரு அந்த பொருளாளர் அவரை பணப்பையை சுமக்கிறவனாக மாறின போது he would have got many temptations. அவனுடைய இருதயத்திலே பல சோதனைகள் வந்திருக்கலாம். Because the offerings of Jesus is in his hands. ஏனென்றால் இயேசு கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாம் அவனுடைய கரத்தில் தான் If இருக்கிறது. there is nothing in our hand, we will be very safe. நம்முடைய கைகளில் ஒன்றும் இல்லாத போது நாம் மிகவும் பாதுகாப்பாய் But இருப்போம். if something comes in our hand, ஆனால் சில காரியங்கள் நம்முடைய கரங்களிலே வரும்போது all type of temptations will come. எல்லா உபத்திரவங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் வருகிறது. See, no people have left Jesus or backslided in their times of trouble. யாரும் அந்த கஷ்ட நேரத்திலும் உபத்திரவங்களிலும் இயேசுவை விட்டுவிட மாட்டார்கள். They may be in hunger. அவர்கள் பசியோடு இருக்கும்போது They may not have any fundamental things to live.
அந்த வாழுவதற்கே அடிப்படையான காரியங்கள் இல்லாத போது at that time no people of God will leave Jesus. அந்த வேளைகளிலே எந்த தேவ மனிதர்களும் இயேசுவை விட மாட்டார்கள். Really at that time they will grow in their faith. அந்த வேளைகளிலே உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவர்கள் ஆவியிலே வளருவார்கள். But when they start getting the blessings of God, ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தொடங்கும் and போது the wealth of this world will be increased in them, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் வளர தொடங்கும் போது then only they will go after money. அதன் பிற்பாடுதான் அவர்கள் பணத்தின் பின்னால கடந்து They செல்வார்கள். will taste the money. அவர்கள் அந்த பணத்தை ருசி பார்க்க Then they தொடங்குவார்கள். want more money. அவர்கள் இன்னும் பணம் They வேண்டும் want more wealth. அவர்கள் மிக இன்னும் This is the problem. இதுதான் பிரச்சனை. So we should be very careful. அதனால் நாம் மிகவும் கவனமாய் இருக்க When வேண்டும். some money or wealth comes in our hands, நம்முடைய கரங்களிலே பணமோ நலன்களோ வரும்போது we should be very sincere in dealing with that. அவைகளை நாம் மிகவும் உண்மையாக கையாள The வேண்டும். accountability should be very clear. அக்கவுண்டுகள் சரியாக கையாளப்பட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. God has appointed us as stewards in his house. தேவன் நம்மை அவருடைய வீட்டிலே விசாரணைக்காரராக So வைத்திருக்கிறார். we should be very sincere and faithful in all the things that is in the house of God. அதனால் நாம் தேவனுடைய வீட்டில் உள்ள எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. But this Judas Iscariot is named as a thief. ஆனால் இங்கே யூதாஸ் காரியோத் திருடன் என்று அழைக்கப்படுகிறான். Another name Bible gives him is betrayer. மற்றொரு நேம் அவனுக்கு காட்டிக் கொடுப்பவர் என்று. In Matthew 27:3 it is written like that. மத்தேயு 27:3 விதமாக சொல்லுகிறது. Judas the betrayer. யூதாஸ் காட்டிக் கொடுக்கிறவன். And another name is also given to him in Luke 6:16. லூக்கா 6:16 அவனுக்கு மற்றொரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. He is a traitor. துரோகி. So what all names are given to this man? பாருங்கள் எப்படிப்பட்ட பெயர்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He was a thief. அவன் ஒரு திருடன். He was a betrayer. அவன் ஒரு காட்டிக் கொடுக்கிறவன். He was a traitor. அவன் ஒரு துரோகி. Now he is traveling on his way away from Jesus. இப்போது அவன் இயேசுவை விட்டு வழி விலகி பின் சென்று கொண்டிருக்கிறான். So now he is pretty seated in the hands of the chief priest. இப்போது அவன் அந்த பிரதான ஆசாரியருடைய கரத்திலே ஒரு கருவியாய் இருக்கிறான். So that people used him very nicely. இப்போது அவர்கள் அவனை மிகவும் பயன்படுத்த தொடங்குகிறார்கள். And they played that trick on Jesus. அவன் இயேசுவுக்கு எதிராக அவனை They got a பயன்படுத்தினார்கள். good instrument, the man who was with Jesus. இயேசுவோடு இருந்த மனிதனை அவர்களுடைய கரங்களிலே கருவியாக பயன்படுத்துகிறார்கள். Sometimes see in politics also people do like this. சில வேளைகளிலே அரசியலில் கூட ஜனங்கள் விதமாக செய்வார்கள். They just take the main persons from one party and they will try to do all havoc on that party by using him. இது ஒரு கட்சியிலே இருக்கிற ஒரு முக்கியமான தலைவரை அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி அந்த கட்சிக்கு விரோதமாக செயல்பட வைப்பார்கள். So this happens in many fields. இது பல இடங்களிலே நடக்கிறது தான். Now these chief priests also are doing that. இந்த பிரதான ஆசாரியனும் அதை தான் செய்கிறார். Now they used him to identify Jesus at the Garden of Gethsemane and arrested Jesus. இங்கே இவன் இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் காட்டிக் கொடுக்கும்படியாகவும் கைது செய்யும்படியாகவும் இவனை பயன்படுத்துகிறார்கள். And Jesus went through all the trials and temptations that God has appointed him before the time. பிதா நியமித்த எல்லா உபத்திரவங்களையும் எல்லா சோதனைகளையும் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். That was the will of God on Jesus Christ. அது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. Jesus Christ went through the great persecution at the cross for our redemption. நம்முடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த பாடுகளின் வழியாக பிரவேசித்தார். That has to be done in any way. அது எந்த வழியிலும் செய்யப்பட But வேண்டியதுதான். this poor fellow Judas Iscariot was made prey in the hands of the traitors. ஆனால் அந்த எதிராளிகளுடைய கரத்திலே இந்த யூதாஸ் காரியோத் ஒரு இரையாக விழுந்தான். So he got all the curse on himself. அவன் எல்லா சாபங்களையும் அவனுடைய தலையின் மேல் ஏற்றுக்கொண்டான். Now after seeing Jesus suffering all these things in cross, இப்போது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே படுகிற எல்லா பாடுகளையும் பார்த்த பின்பு now something is going in the minds of Judas. இப்போது அந்த யூதாசுடைய சிந்தையிலே சில எண்ணங்கள்
வருகிறது. He was remorseful. அவன் ஒரு அந்த மனஸ்தாபப்படுகிறான். He was very remorseful now. இப்போது அவன் மிகவும் மனஸ்தாபப்படுகிறான். Oh, I have done a very bad thing. நான் ஒரு மிகவும் கெட்ட காரியத்தை செய்தேனே. I have just put Jesus in all these things. நான் இயேசுவை இவ்விதமாக எல்லாவற்றுக்கும் தள்ளிவிட்டேனே. I have sinned. நான் பாவம் செய்தேனே. I have betrayed Jesus. நான் இயேசுவை காட்டிக் கொடுத்தேனே. I have betrayed innocent blood. ஒரு குற்றமற்ற இரத்தத்தை காட்டிக் And கொடுத்தேனே. because of me the innocent blood is now shedding on the cross. இப்போது என்னுடைய தவறு நிமித்தமாக நான் காட்டிக் கொடுத்தது நிமித்தமாக குற்றமற்ற இரத்தம் சிலுவையிலே சிந்தப்படுகிறது. So now he is very remorseful. இப்போது அவன் மிகவும் மனஸ்தாபப்படுகிறான். And now also இப்போது கூட he should have looked upon Jesus. அவன் இயேசுவை நோக்கி பார்த்திருக்கலாம். He would have got forgiveness from Jesus. அவன் இயேசுவிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றிருக்கலாம். Surely he will get the forgiveness. கண்டிப்பாக அவன் அந்த மன்னிப்பு கிடைத்திருக்கும். But now also he didn't come towards Jesus. இப்போது கூட அவன் இயேசுவிடத்தில் வரவில்லை. Now also after getting this remorseful heart, இந்த மனஸ்தாபம் வந்த பிற்பாடு கூட he goes to the chief priest. மறுபடியும் அந்த பிரதான ஆசாரியரிடத்திலே கடந்து This செல்கிறான். is the wrong thing this man is doing again and again. இந்த மறுபடியும் இந்த தவறை தான் அந்த மனிதன் செய்கிறான். Now he has realized that he has done a wrong thing. இப்போது அவன் உணர்ந்து கொண்டான், நான் தவறு செய்தேன். He know very well about the characteristic of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா குணங்களும் இவனுக்கு தெளிவாக தெரியும். Jesus will surely forgive him. இயேசு கண்டிப்பாக அவனை மன்னித்திருப்பார். But even after knowing all these things, இவைகள் எல்லாம் அறிந்த பிற்பாடு கூட this Judas again approaches the chief priest. இந்த யூதாஸ் மறுபடியும் பிரதான ஆசாரியரிடத்திலே கடந்து He செல்கிறான். takes the 30 pieces of silver with him. அவன் அந்த காட்டி கொடுத்த 30 வெள்ளிக்காசை கொடுத்து கொண்டு And போகிறான். he want to repay that money to them. அந்த பணத்தை மறுபடியும் அவர்களுடைய கரத்திலே But கொடுக்கிறான். they didn't accept it. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. So he just threw it on the temple. அவன் இப்போது தேவாலயத்திலே அதனை வீசி எறிகிறான். And he went and hanged himself. அவன் அங்கே போய் நான்கு கொண்டு செத்தான். It was a very bad end for Judas. யூதாசுக்கு மிக மோசமான ஒரு செயலாக Once முடிந்தது. I was reading a book. நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது I was just turning the pages and going through the subheadings in the pages. நான் அந்த சில பக்கங்களை திருப்பி அந்த அதிலே உள்ள அந்த தலைப்புகளை பார்த்து கொண்டிருந்தேன். I was just get caught with a topic or a subheading. அதிலே ஒரு சப்ஹெட்டிங் அதிலே என்னை கவர்ந்தது. It was written the suicide of an apostle. அதிலே எழுதப்பட்டிருந்தது ஒரு சீஷனுடைய அப்போஸ்தலனுடைய தற்கொலை. I was shocked. நான் அதிலே மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். Oh, an apostle has suicided. அப்போஸ்தலனுடைய தற்கொலையா? But while reading that, it was written about Judas Iscariot. நான் அதை கீழே பிற்பாடு வாசிக்கும்போது அது யூதாசை குறித்து சொல்லி இருந்தது. What pity. எவ்வளவு பெரிய What a very bad thing. எவ்வளவு பெரிய கெட்ட முடிவு. That was the end of Judas. அதுதான் யூதாசின் முடிவு. Hallelujah. Hallelujah. So it is a very lesson for each and every one of us. அது நமக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல பாடம். It is a warning sign for every one of us. இது ஒரு நல்ல எச்சரிக்கை நமக்கு. Even after living with Jesus for 3.5 years. இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் வாழ்ந்த பிற்பாடு Even after getting anointed as an apostle. ஒரு அப்போஸ்தலனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு. Even after getting the full trust of Jesus on him. இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா பணங்களும் பெற்ற பிற்பாடு கூட all நம்பிக்கையை பெற்ற பிற்பாடு கூட after had the greatest opportunity to directly speak to Jesus any time. இயேசுவோடு எப்போதும் நேரடியாக பேசுகிற பாக்கியத்தை பெற்ற பிற்பாடு கூட This man was stumbled. இந்த மனிதன் இடறி போனான். And he backslided. அவன் பின்வாங்கி போனான். And he went to a bad end. ஒரு துக்ககரமான முடிவிலே கடந்து சென்றான். Now I come to the second part of this sermon. இந்த செய்தியுடைய இரண்டாவது பகுதிக்கு நேராக வருகிறேன். The things that make a backsliding a new start in life. பின்மாற்றம் அடைந்தவனை புதிய துவக்கத்துக்கு நேராக கொண்டு செல்வது. I want to tell you about another apostle. இங்கே நான் மற்றொரு அப்போஸ்தலரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். He is Peter. அது பேதுரு. Peter also faced
a similar situation. பேதுருவும் இதை போல இதை போன்ற சூழலை சந்தித்தான். At the time Jesus was going towards the lost persecution, அந்த இயேசு கிறிஸ்து அந்த துன்பத்திற்கு பாடுகளுக்கு நேராக கடந்து செல்கிற சமயத்திலே he was telling some things and throwing some light on what he has to suffer in the cross. எவ்வளவு பாடுகளை அவர் சிலுவையிலே பாடுபட போகிறார் என்பதை அந்த சொல்லுகிற அந்த சமயத்திலே At that time Peter said, அந்த வேளையிலே பேதுரு in சொன்னார், Matthew 26:33, மத்தேயு 26:33, even if all are made to stumble because of you, I will never be made to stumble. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். Look at this statement of Peter. இந்த பேதுருடைய இந்த வாக்கியங்களை பாருங்கள். Even if all are made to stumble because of you, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் I will never be made to stumble. நான் ஒரு காலும் இடறல் அடையேன். So this statement portrays his overconfidence. இந்த வாக்கியம் அவனுடைய அதிகப்படியான தன்னம்பிக்கையை And வெளிப்படுத்துகிறது. it also portrays the view of Peter on other disciples. அதுபோல மற்ற சீஷர்களை குறித்து பேதுருடைய கண்ணோட்டத்தையும் வெளிப்படுத்துகிறது. He thinks they are all very low faith than him. அவன் நினைக்கிறான் அவனை விட மற்றவர்கள் எல்லாரும் குறைந்த அளவு விசுவாசம் உள்ளவர்கள். If all these people go stumble, இவர்கள் எல்லாரும் இடறல் I அடைந்தாலும் won't get stumbled. நான் ஒருபோதும் இடறல் அடைய மாட்டேன். Speech of overconfidence அவனுடைய வார்த்தையிலே மிகவும் அதிக அளவு தன்னம்பிக்கை. and a statement of not respecting his co-people. மற்றவர்களை அவன் கனப்படுத்தவில்லை, கனப்படுத்தாத சூழல். And the Lord Jesus said, இயேசு சொன்னார், tonight இன்று ராத்திரியிலே before the rooster crows 2 times, you will deny me 3 times. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். Before the rooster crows, you will deny me 3 times. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். And this word came upon Peter. இந்த வார்த்தை இயேசுவின் மேல் வந்தபோது He did that. அவன் அது அப்படியே செய்தான். He couldn't stand for Jesus and confess that I was with the Lord and I am a disciple of Jesus before the servants. அந்த வேலைக்காரர்களுக்கு முன்பாக நான் இயேசுவோடு இருந்தவன் தான் என்றால் அவனால் அறிக்கை பண்ண முடியவில்லை. He was very much afraid. அவன் மிகவும் பயந்தான். He denied Jesus. அவன் இயேசுவை மறுதலித்தான். And he started talking some unwanted things on Jesus too. இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறாக பேச ஆரம்பித்தான், சபிக்க He தொடங்கினான். just started cursing on him. அவன் இயேசு கிறிஸ்துவை சபிக்க தொடங்கினான். So he fell down. அவன் தாழ விழுந்தான். This was a backsliding. அது ஒரு மிக பின்மாற்றம். We know the backsliding came twice in the life of Peter. பேதுருடைய வாழ்க்கையிலே 2 முறை பின்மாற்றம் வந்தது. See, this is the first time. இது முதல் முறை. After falling into this backsliding, இந்த பின்மாற்றத்தில் விழுந்ததற்கு பிற்பாடு the verse says, வேதம் சொல்லுகிறது, Luke 22:61, லூக்கா 22:61, and the Lord turned and looked at Peter. இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார். In the midst of all his sufferings, Jesus took time to look at Peter. அவர் படுகிற எல்லா பாடுகளின் மத்தியிலுமிருந்து நேரம் எடுத்து பேதுருவை நோக்கி பார்த்தார். That look of Jesus, அந்த இயேசுவுடைய அந்த பார்வை, it made Peter remorseful. அவன் அதை பேதுருவை மனஸ்தாபப்பட வைத்தது. Word says, then Peter remembered the word of God, how he had said to him, before the rooster crows, you will deny me 3 times. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தான். So here Peter remembered the word of Jesus. இங்கே பேதுரு இயேசுவுடைய வசனத்தை வார்த்தையை நினைவு கூர்ந்தான். And while he remembered the word, he understood that he has fallen. அவன் இயேசு சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்த உடனே அவன் உணர்ந்து கொண்டான், நான் கீழே விழுந்து விட்டேன். And in the verse Matthew 26:75 we read, மத்தேயு 26:75 நாம் வாசிக்கிறோம். He went out and wept bitterly.
அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான். He went out and wept bitterly. வெளியே போய் மனங்கசந்து அழுதான். But Judas approached the wrong persons at that time too. அந்த யூதாசோ அந்த வேளையிலும் தவறான மனிதர்களை அணுகினான். When some remorseness comes in our minds, நம்முடைய இருதயத்திலே சில மனஸ்தாபங்கள் வரும்போது, when we realize the wrong things we have did, நாம் செய்த எல்லா தவறுகளையும் நாம் உணரும்போது, we should immediately come towards Jesus. நாம் உடனே இயேசுவிடத்தில் வர வேண்டும். Otherwise it will lead us to dangers. இல்லாவிட்டால் அவைகள் நம்மை தவறான பிரச்சனைகளுக்கு நேராக கொண்டு Any விடும். people in this world, இந்த உலகத்தில் உள்ள யாராக if இருந்தாலும் they சரி, realize they had done a wrong thing, அவர்கள் தவறு செய்தார்கள் என அவர்கள் உணரும்போது, then they will try to punish them. அவர்கள் தங்களுக்கு தங்களை பனிஷ்மென்ட் பண்ண ட்ரை They பண்ணுவார்கள். will try to finish their lives. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடிக்க நினைப்பார்கள். But they should immediately know Jesus. அவர்கள் உடனே இயேசுவை நினைக்க Because வேண்டும். Jesus is the one and only Savior and God who is forgiving people. இயேசு மட்டும்தான் ஜனங்களை மன்னிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர். Many people don't know this truth. அந்த அநேகருக்கு இந்த உண்மை சத்தியம் தெரிகிறது This இல்லை. is the gospel. இதுதான் சுவிசேஷம். Jesus forgives us. இயேசு நம்மை மன்னிக்கிறார். Let you be in any type of sin. நீங்கள் எந்த பாவம் You செய்திருந்தாலும், might have done any type of wrong thing. என்ன விதமான தவறுகள் நீங்கள் But செய்திருந்தாலும், if you really approach Jesus, நீங்கள் உண்மையாகவே இயேசுவை வந்தால், He will forgive us. Forgive you. அவர் உண்மையாகவே உங்களை மன்னிப்பார். Peter understood that. பேதுரு அதனை புரிந்து The கொண்டார். one look of Jesus made him realize the fall. இயேசுவுடைய ஒரே பார்வை அவனை உணர வைத்து, அவனுடைய He தவறை உணர started வைத்தது. weeping bitterly. அவன் மனம் கசந்து அழத் தொடங்கினான். And he repented very correctly, in a correct manner. சரியான வழியிலே மனம் திரும்பினான். And this man, he came out of the backsliding. இந்த மனிதன் அவனுடைய பின்மாற்றத்திலிருந்து மீண்டு வந்தான். And he rose to the position of the chief apostle in the New Testament. அந்த புதிய ஏற்பாட்டிலே பிரதான அப்போஸ்தலன் என்கிற பட்டத்திற்கு வந்தான். So the backsliding never mattered the future of Peter. அந்த பேதுருடைய பின்மாற்றம் அவனுடைய எதிர்காலத்தை பாதிக்கவில்லை. That backsliding of Peter didn't stop him to come to the height as chief apostle, as what was kept for him by God. அந்த பேதுருவுக்கு பிரதான அப்போஸ்தலன் என்று வைக்கப்பட்டிருந்த அந்த பட்டத்தை அந்த பொறுப்பை பெறுவதற்கு அவனுடைய பின்மாற்றம் எந்த தடையாகவும் So my dear brother and sister, அதனால் எனது அருமை சகோதர sometimes சகோதரிகளே, you may be going in the way of backsliding on these days. சில வேளைகளிலே இந்த நாட்களிலே நீங்கள் ஏதாவது பின்மாற்றத்தில் போய் கொண்டிருந்தால், Don't leave hope. நீங்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். You also can come again. நீங்கள் மறுபடியும் எழும்பி வரலாம். You also can rise again to the heights that Jesus has kept for you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன உயர்ந்த பொறுப்பை வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் மறுபடியும் But பெறலாம். come towards Jesus. இயேசுவிடத்தில் வாருங்கள். With an open heart. திறந்த இருதயத்தோடு You accept your faults. உங்களுடைய தவறுகளை உணருங்கள். And you confess the faults to Jesus. உங்கள் தவறுகளை இயேசுவிடத்தில் அறிக்கையிடுங்கள். Lord Jesus will surely forgive you. இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக மன்னிப்பார். Any small type of sin or a grave sin, all sins will be forgiven to you. சிறிய தவறாக இருக்கலாம், பெரிய தவறாக இருக்கலாம், எல்லா தவறுகளையும் மன்னிப்பார். Because Lord Jesus has shed his blood as a ransom for your sins. ஏனென்றால் உங்களுடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை He is the சிந்தியிருக்கிறார். only God authorized to forgive any human soul. எந்த மனித ஆத்துமாக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் மட்டுமே முடியும். No other person can forgive us. வேறு யாரும் மன்னிக்க முடியாது. No, that so-called gods can never forgive us. கடவுள் என்று ஆண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிற மற்ற எந்த ஆண்டவர்களும் Lord மன்னிக்க முடியாது. Jesus Christ is the one and only Savior for the whole of the race of Adam. இந்த ஆதாமுடைய மொத்த சந்ததிக்கும் ஒரே ஒரு ஆண்டவர் என்றால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். Lord Jesus Christ is the only God who can forgive your sins. இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கான ஒரே ஒரு தெய்வம் இயேசுதான். Because he sacrificed
sacrificed himself at the cross for us. ஏனென்றால் அவரே பலியாக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை His கொடுத்தார். blood only has the power to forgive our sins. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவருடைய இரத்தத்திற்கு மட்டும்தான் வல்லமை His blood இருக்கிறது. is only capable to cleanse our souls. நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்கு அவருடைய இரத்தத்தால் மட்டும்தான் முடியும். Don't be burdened about your backsliding. உங்களுடைய பின்மாற்றத்தை குறித்து பாரமடைய At the end வேண்டாம். of this year, இந்த ஆண்டின் come முடிவிலே back to Jesus. மறுபடியும் இயேசுவிடத்தில் வாருங்கள். He will accept you. அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். He will again raise you. மறுபடியும் அவர் உங்களை He will எழுப்புவார். never leave you. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். Hallelujah. Hallelujah. I want to just tell about another person. நான் மற்றொரு நபரை குறித்து சொல்ல He விரும்புகிறேன். is John Mark. அவர் யோவான் என்கிற மார்க்கு. This fellow was a very little boy அவன் ஒரு மிகவும் சிறிய in the time of பையனாயிருந்தான் Jesus. இயேசுவுடைய காலங்களிலே. We see in Mark 14:51 and 52, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 51 மற்றும் 52 வசனங்களிலே he himself has written, அவனே எழுதுகிறான். there was a certain young man who followed Jesus. ஒரு வாலிபன் இயேசுவை பின்பற்றி சென்றான். While the enemies of Jesus Christ arrested him, இயேசுடைய எதிராளிகள் அவரை கைது செய்தபோது this boy was there. இந்த வாலிபன் அவர்களிடத்தில் இருந்தான். Some people tried to catch him. இந்த வாலிபனை பிடிக்கும்படியாக சிலர் முயற்சித்தார்கள். This boy just threw his cloth and ran away naked. இந்த வாலிபன் அவனுடைய அந்த வஸ்திரங்களை விட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடி போனான். This is the first thing that happened in the life of Mark. மார்க்குடைய வாழ்க்கையிலே நடந்த முதல் சம்பவம் இது. It was like a backsliding. எப்படிப்பட்ட பின்மாற்றம். He could not stand in that situation. அந்த சூழலிலே அவனால் இயேசுவோடு நிற்க He முடியவில்லை. ran away. அவன் ஓடி போனான். But this boy, ஆனால் மறுபடி இந்த பையன் he didn't go out of the faith. ஆனால் அவன் விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. Even after this is an unpleasant thing, இது ஒரு நல்ல சந்தோஷமான காரியம் இல்லாவிட்டால் கூட but he didn't leave the faith in God. அவன் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை விடவில்லை. In Acts 13:5 we read, அப்போஸ்தலர் 13:5 நாம் வாசிக்கிறோம். while Barnabas and Saul went out for missionary ministry, அந்த பர்னபாவும் சவுலும் மிஷனரி ஊழியத்துக்காக கடந்து சென்றபோது this John also accompanied them as their assistant. இந்த யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக கடந்து சென்றான். So even after having an unpleasant happening at the time of the sufferings of Jesus, he is still in the race. இயேசு கிறிஸ்துடைய பாடுபடுகிற அந்த சமயத்திலே சில மகிழ்ச்சியற்ற காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அவன் விசுவாசத்தை விடாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். Now he is in ministry. இப்போது அவன் ஊழியத்திலே பங்கு பெற்றுகிறான். He was also going with that missionaries. அந்த மிஷனரிகளோடு அவனும் கடந்து செல்கிறான். So he was doing the ministry. அவன் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தான். Paul and Barnabas traveled through the island of Cyprus. அந்த சைப்ரஸ் என்கிற அந்த தீவுகளின் வழியாக பவுலும் பர்னபாவும் கடந்து சென்றபோது The journey was quite tough. அந்த பிரயாணம் சற்று And the கடினமாக இருந்தது. situations were sometimes pleasant and sometimes unpleasant. சில வேளைகளிலே அந்த சூழல் அமைதியாக இருந்தது, சில வேளைகளிலே கொந்தளிப்பாக இருந்தது. Then while Paul and Barnabas reached Pamphylia, அந்த பவுலும் பர்னபாவும் பம்பிலியா பட்டணத்துக்கு வந்தபோது this John departed from them and returned to Jerusalem. இந்த யோவான் அவர்களை விட்டு எருசலேமுக்கு கடந்து சென்றான். So the second time he couldn't stand in the ministry of Jesus. இங்கே இரண்டாவது முறையாக இயேசுவுடைய ஊழியத்திலே அவனால் நிற்க முடியவில்லை. First this boy was not able to stand in the sufferings with the sufferings of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளிலே அவனால் கூட நிற்க முடியவில்லை. Second, he couldn't stand in the trials of the missionary work. அந்த மிஷனரிகளுடைய அந்த சோதனையான நேரங்களிலே அவனால் கூட நிற்க முடியவில்லை. He ran away to home. அவன் அந்த எருசலேமுக்கு திரும்ப கடந்து சென்றான். But again he didn't leave the ministry. ஆனால் அவன் அந்த ஊழியத்தை அப்படியே விட்டுவிடவில்லை. After during the planning of the second missionary trip of Paul, பவுலுடைய இரண்டாம் மிஷனரி பயணத்தை குறித்து திட்டமிடுகிற சமயத்திலே Barnabas told that we should take this boy also with us. அந்த பர்னபா சொல்லுகிறான், இந்த யோவானையும் நாம் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். But Paul refused. ஆனால் பவுல் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. But Barnabas
was insisting to take this boy with them. அந்த பர்னபா இந்த பையனை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என வற்புறுத்தி கொண்டே Paul வந்தான். resisted heavily. ஆனால் பவுல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. And in Acts 15:37 to 39, அப்போஸ்தலர் 15:37 முதல் 39 we read that there was a big contention came between Paul and Barnabas because of this John Mark. நாம் இதிலே பார்க்கிறோம் அவர்களுக்குள்ளே கடும் கோபம் இந்த பையனை குறித்து வந்தது. So they too departed. அவர்கள் ரெண்டு பேரும் பிரிந்து சென்றார்கள். Barnabas set out on his own ministerial plan. பர்னபா அவருடைய சொந்த திட்டத்தின்படியாக கடந்து He சென்றார். left Paul. அவர் பவுலை விட்டு விட்டார். But he took Mark with him. அவர் மார்க்கை கூட்டிக் கொண்டு சென்றார். Paul took Silas with him. பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு சென்றார். So see, again this boy has a chance to do ministry with Barnabas. இந்த பையனுக்கு மறுபடியும் பர்னபாவோடு ஊழியம் செய்கிறதற்கான But he வாய்ப்பு was கிடைத்தது. totally rejected by Paul. இப்போது இந்த மனிதன் பவுலால் முழுவதுமாக தள்ளப்பட்டான். This is also a type of failure in his life. அவனுடைய வாழ்க்கையிலே இதுவும் ஒரு விதமான தோல்வி. He couldn't stand with Jesus in his suffering. இயேசுவுடைய பாடுகளிலே அவனால் நிற்க முடியவில்லை. He couldn't withstand the missionary work, the hardness in missionary work. மிஷனரி ஊழியத்திலே கொந்தளிப்பு வந்தபோது அவனால் நிற்க முடியவில்லை. And now he could not accompany the great apostle Paul in his ministry. இப்போது அந்த பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. But at the end of the life of Paul, ஆனால் பவுலுடைய அந்த முடிவின் நாட்களிலே Paul writes like this to Timothy. தீமோத்தேயுவுக்கு பவுல் விதமாக எழுதுகிறார். In 2 Timothy 4:11, 2 தீமோத்தேயு 4:11 get Mark and bring him with you. மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா. For he is useful to me for ministry. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். What a great testimony. எப்படிப்பட்ட மிகப்பெரிய சாட்சி. Hallelujah. Hallelujah. The same Paul who rejected him completely எந்த பவுல் இவனை முழுவதுமாக தள்ளிவிட்டானோ and told this fellow is unfit for ministry, இந்த மனிதன் ஊழியத்துக்கு தகுதியற்றவன் என்று சொன்னானோ, even it led to the partition of Paul and Barnabas. பவுலும் பர்னபாவை பிரித்த அதே மனிதன் Now the same Paul says, அதே பவுல் இப்போது சொல்லுகிறார், bring Mark to me. மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா. He is very useful to me for ministry. அவன் எனக்கு ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனமானவன். Hallelujah. Hallelujah. This John Mark இந்த யோவான், மார்க் என்கிற யோவான், had many trials in his life. அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவங்கள் He was வந்தது. not able to stand in the places where he should have stood. அவன் நிற்க வேண்டிய இடங்களிலே பல இடங்களில் அவனால் நிற்க முடியாமல் Even though அப்படி இருந்த God was mercy on him, தேவன் அவன் மேல் இரக்கம் வைத்தார். because God saw his sincere heart. தேவன் அவனுடைய இருதயத்தை, உண்மையுள்ள இருதயத்தை பார்த்தார். And the same Paul's words testified it. அந்த பவுலுடைய வாயே அவனுக்காக சாட்சி கொடுத்தது. So might be some backslidings will be in our lives. சில வேளைகளிலே சில பின்மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். But we should not think that that is the end of the road. ஆனால் நாம் நினைக்க வேண்டாம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையோட முடிவு. We can come out of all backsliding. எல்லா பின்மாற்றங்களில் இருந்து நாம் மீண்டு வரலாம். We should approach Jesus. நாம் இயேசுவை அணுக வேண்டும். We should not approach the wrong persons. தவறானவர்களை அணுக கூடாது. We should be in the correct fellowship. நாம் ஒரு நல்ல உறவிலே இருக்க வேண்டும். We should not be in other fellowships that will lead us astray. வேறு விதமான ஐக்கியங்களிலே நாம் பங்கு பெற கூடாது. And we should never lose heart. நம்முடைய இருதயத்தை சோர்ந்து போக விட கூடாது. Like this little John Mark, we should again and again try to come up. எப்படி இந்த சின்ன மார்க் என்கிறவன் மறுபடி எழும்பி வந்தானோ, so in the end of this year, இந்த வருடத்தின் கடைசியிலே you should come out of all the backsliding. நீங்கள் எல்லா பின்மாற்றங்களிலிருந்து எழும்பி வர வேண்டும். Sometimes you would have left some ministerial parts that you were doing in previous days. முந்தின நாட்களிலே செய்து வந்த ஊழியங்கள் ஏதாவது நீங்கள் விட்டிருக்கலாம். You have to start that back. நீங்கள் அதை மறுபடியும் தொடங்குங்கள். God has given that ministry to you. தேவன் உங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தது. You have left it in some depression or in some things you would have got stumbled. சில தடுமாற்றங்கள், சில கஷ்டங்களினால் நீங்கள் அதனை விட்டிருக்கலாம். But you have to try it again.
நீங்கள் மறுபடியும் அதனை தொடங்க வேண்டும். Because the ministry was given to you by God. ஏனென்றால் அந்த ஊழியம் தேவனால் கொடுக்கப்பட்டது. He is still waiting for you. அவர் இன்னும் உங்களுக்காக He காத்திருக்கிறார். wants to use you. அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Sometimes that might be a prayer ministry. சில வேளைகளில் அது ஜெப ஊழியமாய் இருக்கலாம். You would have prayed for many people. நீங்கள் அநேகருக்காக ஜெபித்திருக்கலாம். You would have been praying for many nations and revival. பல தேசங்களுடைய எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். But now, some days back, you got disturbed in your mind. சில வேளைகளிலே சில தடுமாற்றங்கள் உங்கள் இதயத்திலே You would வந்திருக்கலாம். have stumbled at some things. சில காரியங்களை குறித்து தடுமாற்றம் But அடைந்திருக்கலாம். leave that aside. ஆனால் அதனை தள்ளி விடுங்கள். Again come back. மறுபடியும் எழும்பி வாருங்கள். God will raise you. தேவன் உங்களை எழுப்புவார். You will attain the highest place that God has planned for you. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நல்ல பொறுப்புகளுக்கு கொண்டு வருவார். Nothing can stop you from that. ஒன்றும் உங்களை தடை செய்ய But முடியாது. you should come out of the depression. ஆனால் நீங்கள் தான் பின்மாற்றத்திலிருந்து எழும்பி வர You should வேண்டும். leave all that stumbling thoughts எல்லா தடுமாற்றங்களை நீங்கள் தூர தள்ளி விடுங்கள். and come into Jesus. இயேசுவிடத்தில் வாருங்கள். Hallelujah. Hallelujah. May God bless you with His words. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை Let us all ஆசீர்வதிப்பார். pray now. நாம் இப்போது ஜெபிப்போம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இடறி போனா. அந்த இடறுதலுக்கு பரிகாரம் இயேசுதான். அந்த பரிகாரத்தை தேடாமல் அந்நியர்களை தேடினார். அவன் வாழ்க்கையே போச்சு. அந்த பின்மாற்றம் அவனு முடிவாய் மாறிவிட்டது. ஆனால் பேதுருவும் அதுபோல ஒரு வீழ்ச்சியில் வந்தார், பின்மாற்றத்தில் வந்தார். ஆனால் இயேசுவுடைய பார்வை, அவர் திரும்பவும் அந்த இயேசுவை பார்க்கிறார் பாருங்க. அந்த பார்வை, அவருடைய வசனத்தை நினைவு கூறுதல், மனங்கசந்த அழுதல் அவரை மறுபடியும் தூக்கி எழுப்பினது. ஜான் மார்க் ஊழியத்துக்கு உதவாதவன், கஷ்டத்துல நின்று பிடிக்க மாட்டான், இவனை மிஷனரி ஊழியத்துக்கு கொண்டே போக மாட்டேன் பவுல் சொன்னார். ஆனால் அவனை குறித்து அதே பவுலுடைய சாட்சி, அவனை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா, அவன் ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனமானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி எந்த ஒரு பின்மாற்றத்தின் அனுபவத்துல நீங்க இருந்தாலும் பயப்படாதீங்க. இயேசுக்கு நேரா வாங்க. கொஞ்சம் ஆண்டவர் உங்களை யாரோட வச்சிருந்தாரோ அவங்கள பற்றி கொஞ்சம் வித்தியாசமான எண்ணம் வந்த உடனே நீங்க இப்ப வேற குரூப்ல சேர்ந்துட்டீங்க, வேற ஆட்கள்கிட்ட போயிட்டீங்க. அந்த ஆட்கள் தவறான ஆட்கள். அதை விட்டு விடுங்க. அந்த ஐக்கியம் வேண்டாம், அந்த உறவு வேண்டாம், அது தவறா நடத்துகிறது. நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்கு நேராகவே வருவோம். கிறிஸ்துவ நேராய் உண்மையாய் நம்மை நடத்துகிறவரிடத்திலே நாம் வருவோம். ஹல்லேலூயா. அதுதான் நம்மை திரும்ப எழும்பி நிற்க செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் கிருபை செய்வாராக, எல்லா பின்மாற்றங்களை மாற்றுவாராக, எல்லா சோர்வுகளை அகற்றுவாராக, எல்லா தவறான புரிந்து கொள்ளுதல்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் சிந்தித்த தியானித்த இந்த பகுதிக்காய் ஸ்தோத்திரம். யூதாசுக்கு பின்மாற்றம் ஒரு முடிவாய் மாறிவிட்டது. ஆனால் பேதுருவுக்கும் மார்க்குவுக்குமோ அந்த பின்மாற்றமே புதிய ஆரம்பங்களாக அமைந்தன. அதுபோல யாருடைய வாழ்வில் பின்மாற்றங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு அது முடிவாய் மாறிவிடாதபடி மறுபடியும் எழும்ப, ஒரு புதிய ஆரம்பத்துக்குள் கடந்து வர, இன்னும் மேன்மைக்குள் மகிமைக்குள் வர ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் கர்த்தாவே. எந்த பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க? இயேசுவிடத்தில் இடறி இருக்கிறார்களா? வசனத்தில் இடறி இருக்கிறார்களா? தங்களை நடத்தினவர்களுடைய சில காரியங்களை பார்த்து இடறி இருக்கிறார்களா? தங்களோடு இருக்கக்கூடிய உடன் விசுவாசிகளுடைய சில காரியங்களை பார்த்து இடறி இருக்கிறார்களா? என் அன்பு தகப்பனே, எல்லா இடறல்கள் மாறி மறுபடியும் கிறிஸ்துவுக்கு உத்தம சாட்சிகளா எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வருட இறுதி நாட்களிலே ஆண்டவரே, தோல்விகளில் இருந்தோம், இழப்புகளில் இருந்தோம், பின்மாற்றங்களில் இருந்தும் எங்களை எழுப்பி மேன்மையாய் சாட்சிகளாய் முன் செல்ல உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.